நமஸ்தே. பெரியவா சரணம். சிதம்பரத்தில் பரம அனுகிரகமூர்த்தியாக இருந்துட்டு அருளை அள்ளி பொழிஞ்சுட்டு இருக்கிற நடராஜமூர்த்தியினுடைய மகிமையை பெரியவா சொல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த ஐந்தொழில்களையும் புரிபவராக இந்த நடராஜமூர்த்தி இருந்துட்டு இருக்காருங்கிறதையும் சொல்லி, அவர் முக்கியமாக மோக்ஷானுகிரகத்தை கொடுக்கக்கூடியதாக தன்னுடைய தூக்கிய திருவடியை நமக்கு காண்பிச்சு, இது இருக்கு பாரு, இது பிடிச்சுக்கோ அப்படின்னு நமக்கு ஒரு வழியையும் காண்பிக்கிறவராக இந்த மூர்த்தி இருக்கார். எப்பேற்பட்ட கருணாமூர்த்தியாக இருக்கார் அப்படின்னு பெரியவா ரொம்ப ஸ்லாகிச்சு அதை சொல்லிட்டு இருக்கார். அந்த 5 தொழில்களையும் அவர் செய்யறார் அப்படிங்கிறத தான் தன்னுடைய தாண்டவத்தின் மூலமாகவே அதை செய்யறார் அப்படிங்கிறத சொல்லி, பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் அப்படின்னு அதுக்கு பேருன்னு இதை பற்றி சொல்லின்னு வரா. அந்த ஒரு விஷயங்கள்லாமும் பார்த்துன்னு வந்தோம். கூடவே இந்த துவைத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தியிலிருந்து ஆரம்பிச்சு, அதுவே அத்வைத்த மூர்த்தங்களை பார்க்க ஆரம்பிச்சு, அதிலிருந்து பரம அத்வைத்தமாக நிர்குண தத்துவம் வரைக்கும் பெரியவா நம்மளை அழகாக இதிலேயே கூட்டின்னு போனால் அந்த விஷயத்தையும் ரசித்தோம். அதாவது பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து பிடிச்சி இந்த பரமேஸ்வரனையும் அம்பாளையும் தனித்தனி மூர்த்திகளாக துவைத்தமாக பார்க்க ஆரம்பித்து, இது ரெண்டும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் சாட்சாதாக ஒன்னே தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடியதாக ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளை அட்வான்ஸ் பண்ணி பெரியவா கூட்டின்னு போனால், அடுத்தது அதிலிருந்து இந்த 2 மூர்த்திகளையும் தாண்டி குஞ்சித பாதம்னு சொல்லக்கூடியது ஒரு நியூட்ரல் ஜெண்டராக இம்முன்னு முடியக்கூடியதாக இருந்தும், அது இவா 2 பேரும் சேர்ந்து ஐக்கியமான ஸ்வரூபமாக இருக்கு, அப்போ ஒரு நிர்குண பிரம்மமாக இருக்குங்கிறதாகவும் ஐடென்டிஃபை பண்ணி, கடைசியில் உச்சியில் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையையும் பெரியவா அதன் மூலமாக காமிச்சின்னு வந்தா. நமக்கு புரிகிற மாதிரி இன்னித்த மாடலில் சொல்லணுன்னாக்கா, நம்ம எல்லாம் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டு பழகியிருப்போம் இல்லையோ. A = B, B = C, therefore A = C அப்படின்னு நம்ம முடிப்போம். அது மாதிரி இங்கே பெரியவா இந்த நடராஜாவே தான் நடராஜா = குஞ்சித பாதம் அப்படிங்கிறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணா. அடுத்தது நடராஜா = சிவகாமி அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லி காமிச்சா. இப்போ அதனால என்ன ஆகிடுறது, நடராஜா = குஞ்சித பாதம், நடராஜா = சிவகாமி, தேர்ஃபோர் நடராஜா = சிவகாமி = குஞ்சித பாதம்னு கடைசியில் A = B = Cன்னு இதெல்லாம் சேர்ந்த ஒரு சுரூபமாக அந்த குஞ்சித பாதத்தையே பரபிரம்மமாக நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு இப்பேற்பட்ட பக்தியை நம்ம செலுத்தலாங்கிறதையும் பெரியவா நமக்கு ஒரு அனுகிரகமாக காமிச்சு கொடுத்துருக்கா. இப்படி கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த நடராஜரை எல்லா மகான்களும் அப்படியே மனசார உருகி பிரார்த்தனை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக ரொம்ப விசேஷமாக சொல்லப்போனால் சைவ சமய குறவர்கள்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மகான்கள் எல்லாருமே நடராஜாவை அவ்வளோ ஸ்லாகிச்சு தன்னுடைய பக்தியினால தன்னுடைய பாடல்கள்னால இந்த நடராஜாவை அவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. அதில் விசேஷமாக ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லணும். பார்வதி என்றொரு சீமாட்டி அதில் பாதியை திருடியதுண்டுன்னு பெரியவா சொல்லின்னு வந்தாலே அந்த ஒரு எக்ஸாம்பிள் கோபாலகிருஷ்ண பாரதின்னு சொல்லக்கூடிய மகான். அவர் இந்த நடராஜாவை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் ஒரு பாட்டும். அந்த பாட்டை அவர் அமைச்சிருக்கிற ராகங்கள், அது எப்படிப்பட்ட ஒரு பதங்களை உபயோகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நடராஜாவுடைய தாண்டவம் நம் மனக்கண்ணில் அப்படியே விரிகிற அளவுக்கு அவர் அவ்வளோ அழகாக அந்த பாடல்களை எழுதியிருக்கார். சாட்சாத் பரமேஸ்வர அனுகிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பார்க்கக்கூடியதாக 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஞாபகம் வருது இந்த இடத்துல. அவர் எழுதினதில் ஒரு பாட்டு ரொம்ப விசேஷமாக பிரபலமாக இருக்கிறது. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்போம். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா அப்படின்னு கேட்குறார் கேள்வியா. இவருக்கு யாரை சார் ஈக்குவல் சொல்ல முடியும் அப்படின்னு. இந்த பாட்டில் சில அன்ஐடென்டிஃபைடு ரகசியங்கள் அப்படிங்கிறதாக தோணித்து, அதுவும் சொல்லலான்ட்டு. அதில் பல்லவியில் முதல்ல இப்படி கேள்வி கேட்டுடுறார், இவருக்கு ஈக்குவலாக யாரும் இல்லைன்னு. அடுத்தது அனுபல்லவியில் கிருபாநிதி இவரை போலே கிடைக்குமோ இந்த தாரணி தனிலேன்னு ஒரு கொஸ்டின் பண்ணுறார். இவரை மாதிரி ஒரு கிருபாநிதி யார் இருக்கா அப்படின்னு கொஸ்டின். இப்போது இந்த பாட்டை எப்படி அமைச்சிருக்கார், எந்த விதத்தில் இந்த பாட்டு நமக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, ஆபோகின்னு சொல்லக்கூடிய ஒரு ராகத்தில் அமைச்சிருக்கார். இது வாஸ்தவமாகவே பரமேஸ்வருடைய அனுகிரகம் அவருக்கு அப்படி பொழிஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஆபோகிங்கிற ராகம் மனசை ரொம்ப தொடக்கூடிய ஒரு ராகமாக இருக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆபோகின் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே சம்ஸ்கிருத மூலத்தில் அர்த்தம் பார்த்தோம்னா, போகம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ப்ளஷர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆபோகின்னு சொன்னாக்கா நன்னா ரசிச்சுட்டு இருக்கிறவன், நன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ இந்த பரமேஸ்வரன் நடராஜாவாக இந்த ஸ்வரூபத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறார், பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவத்தில் லயிச்சுட்டு இருக்கார். அப்போ நன்னா ரசிச்சுண்டு அந்த ஆனந்தமாக தாண்டவத்தில் அமிழ்ந்திருக்கிறவராக இருக்காரோ இல்லையோ,
அதையே டெபிக் பண்ணுறதாக இந்த ஆபோகிங்கிற ஒரு ராகத்தை இவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு ஒன்று தோன்றுறது. இன்னொன்று ரொம்ப ஆப்டாக நம்ம பெரியவாக கொடுத்த எக்ஸ்பிளனேஷனோட கனெக்டடாக இன்னொரு அர்த்தம் வருது. அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. ஆபோகினுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. என்னன்னா, வளைந்த அப்படின்னு குஞ்சித்தக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கோ அதே அர்த்தம் ஆபோகின் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும் சம்ஸ்கிருத மூலத்தில் இருக்கு. அப்போ வளைந்த அப்படின்னு சொல்லும் பொழுது எதை கவர் பண்ணுறது? குஞ்சித பாதத்தையே சொல்கிறதாக ஆபோகிங்கிற ராகமே குஞ்சித பாதமாகவே நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் இருக்கு. அது மாத்திரமில்லை, இந்த ராகம் பார்த்தோம்னா 5 ஸ்வரங்களை கொண்டதாக இந்த ராகம் இருக்கு. இந்த 5ங்கிறத சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வரும்னா, முக்கண்ணன்னு சொன்னால் ஒருத்தர் தான் ஞாபகம் வரும். 5ன்னு சொன்னாக்கா பஞ்சாட்சரனாக ஒரே ஒருத்தர் தான் ஞாபகம் வரும். அப்படி இந்த பரமேஸ்வரனை குறிக்கிறதாகவே 5 முகங்களை கொண்டவர், பஞ்சாட்சரன்னு சொல்லக்கூடியதாக 5 எழுத்துக்களை உடையவருங்கிறதாக அவரையே ஞாபகப்படுத்துறதாகவே இந்த ராகம் அமைஞ்சிருக்கு. இந்த ராகம் இன்னொரு ராகத்தினுடைய ஒரு ஜன்ய ராகமாக இருக்குது. இப்போ மூலம் எதுன்னு கேட்டால் கரஹர பிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு ராகத்தினுடைய ஜன்ய ராகமாக இருக்குது ஆபோகி. இந்த கரஹர பிரியானுடைய நேமிங் சொன்னோன்னாக்கா, ஹரன்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமான ராகம்னு சொல்லி அதுக்கு ஹரப்பிரியான்னு முதல்ல ஒரு பேர் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் கடப்பயாதி சங்கையில் அதுக்கு பேர் வைக்கும் பொழுது முன்னாடி கரங்கிற ஒன்று ஆட் ஆகி கர ஹரப்பிரியா அப்படின்னு அதுக்கு பேர் வந்திருக்குன்னு சொல்கிறோம். அப்போ சுற்றி எல்லா பக்கமும் அப்படியே பரமேஸ்வரனுடையே ஒட்டி அவரோட அனுகிரகத்தை சேர்த்துட்டு வரதாக இந்த பாட்டு இருக்கு. அதனால தான் அந்த அனுகிரகத்தெல்லாம் திரட்டி இந்த ஒரு பாட்டில் அவர் கொண்டு கேட்குறார், கிருபாநிதி இவரை போலே கிடைக்குமோ இந்த தாரணி தனிலேன். அப்படி பரமேஸ்வரனை சொல்கிறதாக ஒன்று. இதில் பெரியவா சொல்லியிருக்கிற இன்னொரு ரகசியம் இருக்கு. இந்த ராமன்னு சொன்னாக்கா சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியை சொல்கிறாமே, அவர் வேற யாரும் இல்லை, அம்பாளே தான் ராமராக வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பெரியவா அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. அதை ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் பொருத்தி பார்க்குற மாதிரி இந்த கரஹர பிரியாவை நம்ம பார்க்க முடியும். கர அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஒரு அசுரன் இருந்தான். கரதூஷணாதிகளை வதம் பண்ணவர்னு ராமரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கரனை வதம் பண்ணவராக கரஹரன்னு சொல்லி அவருக்கு பிரியமான ராகமாகவும் சொல்லி ராமனுக்கு பிரியமான ராகம்னு சொல்லியும் அதை பார்க்கலாம். இப்படி எந்த வழியில் போனாலும் இந்த பரமேஸ்வரன் வேற இல்லை, அம்பிகை வேற இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறதாக இந்த சங்கீதத்திலையும் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. பெரியவா சொல்லும் பொழுது அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமத்தில் எப்படி கொண்டாடுறதுன்னா சாமகான பிரியா அப்படின்னு கொண்டாடுறது. அதே மாதிரி பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது அவருடைய அஷ்டோத்திரத்தில் சாமப்பிரியாய நமஹா அப்படின்னு சொல்கிறது. இவா 2 பேரும் வெவ்வேறு இல்லைங்கிறத காட்டுறதாக இருக்குது. இந்த இடத்துல சாமகானம்னு சொல்லக்கூடிய ஒரு கானம், அதுவே ஒரு சங்கீதமாக இருக்கும். சங்கீதத்துக்கு மூலமாக இருக்கக்கூடியது சாமம் தான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த இடத்துல சாமகான பிரியான்னு அம்பாளை சொல்கிறது அப்படியே பரமேஸ்வரனுக்கும் இவா 2 வேற வேற இல்லைன்னு காட்டுறதாக அதே நாம அங்கே இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த பரமேஸ்வரனே தான் சங்கீதத்துக்கு மூலமாகவும் இருக்கார் அப்படிங்கிறத அந்த அஷ்டோத்திரத்தில் உடனே வரக்கூடிய அடுத்த நாமாவிலே கொடுத்துருக்கு அப்படின்னு பெரியவா அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். சாமப்பிரியா யனமஹா முடித்த உடனே ஸ்வரமயா யனமஹா அப்படிங்கிறது. அப்போ ஸ்வரங்களாகவும் இருந்து இந்த சங்கீதத்துக்கு மூலமாக நம்ம என்ன ஸ்வரங்கள்னு சொல்கிறோமோ அந்த ஒரு மூலமான ஸ்வரமாக இருந்துட்டு சங்கீதங்கிறதையே ஒரு அனுகிரகமாக இந்த லோகத்தை எல்லாம் உத்தாரணம் பண்ணக்கூடிய ஒரு அனுகிரகமாக நாதோபாசனையை கொடுத்ததும் சாட்சாத் இந்த பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறத அந்த ஒரு நாமாவளியில் சொல்லியிருக்கு. அதுதான் பெரியவா அங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கா. அப்படி இந்த கோபாலகிருஷ்ண பாரதின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மகானுக்கு நடராஜாவினுடைய அனுகிரகம் நிறைய பொழிஞ்சின்னு இருந்ததுனால தான் அவருடைய பாடல்கள்லாம் இந்த மாதிரி அருமையான ராகங்கள்லையும் வச்சு அந்த பாட்டில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நடராஜாவினுடைய ஆனந்த தாண்டவத்தை நம்ம மனசில் அப்படியே கொண்டு நிறுத்துற மாதிரி வார்த்தைகளும் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ உதாரணமாக நடனம் ஆடினார் அப்படின்னு சொன்னாக்கா ஆடினார்னு அந்த ஒரு ஆட்டம், அந்த ஆடி அப்படிங்கிறதுலாம் என்ன தெரியும் நமக்கு. அதே மாதிரி பல பாடல்கள் பார்க்கலாம் அவரோடதுல. எங்கெல்லாம் ஆட்டம்னு வருதோ ஆடிக்கொண்டார்னு பார்த்தாக்கா அந்த ஆட்டம்ங்கிறது அந்த ஆவனுடைய அசைவிலேயே வர மாதிரி எங்கள் பாடல்களுடைய அமைப்பு இருக்குது. அது எல்லாத்துலேயுமே அந்த ஒரு எழுத்தினுடைய அசைவிலையுமே நடராஜாவனுடைய தாண்டவம் நம்மளால் தரிசிக்க முடியும். ஏன்னா அவருடைய அனுகிரகம் தான் இது அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். இப்பேற்பட்ட இந்த கருணாமூர்த்தி இருக்காரு, அதான் அவர் கேட்குறார், கிருபாநிதி இவரை போலே கிடைக்குமா அப்படின்ட்டு. இந்த கருணாமூர்த்தியின் பேரில் நம்ம பெரியவாளுக்கு அபார கருணா சிந்துங்கிறாமே, இந்த கருணாமூர்த்திக்கு அவர் பேரில் அவ்வளோ ஒரு பிரியம். ஏன்னா இவர் வேற இல்லை அவர் வேற இல்லைங்கிறது அதுவும் நமக்கு தெரியறது. இப்போ பெரியவாளை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய சஹஸ்ரநாமத்தில் 2 நாமாக்கள் இருக்கு. விசேஷமாக சிதம்பரேஷ கருணாப்லாவிதாய நமஹா அப்படின்னு ஒரு நாமா, இன்னொன்று
ரத்னபூஷித நிருத்யேஷ ஹஸ்தசீர்ஷ பதாம்புஜாய நமஹா அப்படின்ட்டு. இந்த ரத்னபூஷித நிருத்யேஷ, நிருத்யேஷன்னு சொன்னாக்கா நிருத்தியம்னு சொன்னால் நடனம், நிருத்தியத்தின் ஈசன், நடனத்தின் ராஜனாக இருக்கக்கூடிய நடராஜா. அவருக்கு பெரியவா என்ன நினைச்சாலாம், ரத்தனங்களால் இழைக்கணும் அந்த சுவாமி. பேர்பட்ட கருணாமூர்த்தியாக இருக்கார். இவருக்கு அழகாக ரத்தனங்களால் சொர்ணங்களால் இந்த சுவாமியை இழைக்கணும், நல்ல ஒரு அணிகலன்கள் பண்ணி போடணும் அப்படின்னு சார்த்தணும்னு பெரியவா நினச்சிண்டாலாம். அப்படி நினச்சிண்டு பெரியவா உத்தரவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக எல்லாம் தயாராகிட்டு வந்து 1970 அப்புறமா புது பெரியவா மூலமாக ஒரு சமர்ப்பணமாக இது நடந்து முடிஞ்சுது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம காமகோட்டி மட்டத்தினுடைய சுவனீரில் ஒரு புஸ்தகத்தில் இருக்குது. ஸ்ரீ ஏ குப்புசுவாமிங்கிறவர் இந்த விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணி பெரியவாளுடைய 75 வயசுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் தொகுத்து ஒரு கட்டுரையாக அதில் எழுதியிருக்கார் இந்த சுவனீரில், த ஈவினிங் ஆஃப் அன் எபிக் லைஃப் அப்படின்ட்டு. அதில் வரக்கூடிய ஒரு செக்ஷனில் இதை பற்றி மென்ஷன் பண்ணுறேன். பெரியவாளுக்கு இந்த மாதிரி செய்யணும், நடராஜாவுக்கு நன்னா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அதனால் புது பெரியவாகிட்டையும் இதை பற்றி சொல்லியிருந்தா, பக்தர்கள்ட்டையும் சொல்லியிருந்தா. அப்படி இவாளெல்லாம் சேர்ந்து தயார் பண்ணி நடராஜாவுக்காக ஸ்வர்ணத்தால், அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கவச்சம், குஞ்சித பாதம், அதுவும் எப்பேற்பட்டது, அதுக்குள்ள நவரத்தனங்களை கொண்டு இழைக்கப்பட்டதான ஒரு குஞ்சித பாதமும் எடுத்துட்டு போய் புது பெரியவா சமர்ப்பணம் பண்ணா. 1970 மத்தியில் புது பெரியவா ஒரு டூர் கிளம்பினா, சவுத் இந்தியா டெம்பிள்ஸ் ஒரு க்ஷேத்ராடனமாக கிளம்பினா. அந்த டூர்னுடைய மத்தியில் சிதம்பரத்துக்கு போய் பார்க்கறதாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளான் அழகாக பண்ணிட்டு அந்த தரிசனத்தும் பொழுது இந்த புது பெரியவா அதை கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணி, பெரியவா சொன்ன மாதிரியே அவருடைய ஆக்ஞைப்படியே இவருக்கு அழகாக இந்த சமர்ப்பணத்தை பண்ணி பெரியவாளுக்கும் ரொம்ப ஒரு திருப்தியை இதில் மூலமாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அங்கே எழுதியிருக்கார். அப்படி பெரியவா ரசித்து ரசித்து கொண்டாடின இந்த நடராஜ பெருமான் ஆடல் வல்லான் அப்படிங்கிறோம் அவரை. இந்த ஆடல் வல்லான் என்னெல்லாம் கூத்தடிக்கிறாருங்கிறத இன்னும் நாளைக்கு பார்ப்போம். பெரியவாசர்.